மத்திய அரசின் 3 புதிய குற்றவியல் சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தி திருச்சியில் சட்டக்கல்லூரி மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசானது பல்வேறு புதிய அம்சங்களுடன் 3 புதிய குற்றவியல் சட்டங்களை அமல்படுத்தியதுடன் கடந்த 1ஆம் தேதி முதல் இந்த சட்டங்கள் நாடு முழுவதும் அமலுக்கு வந்தது. நாடாளுமன்றத்தில் எம்பிக்கள் விவாதத்திற்கு முன்வைக்காமல், வழக்கறிஞர் சங்கங்களின் கருத்துக்களை கேட்காமல் அவசரமாக புதிய குற்றவியல் சட்டங்கள் அமல்படுத்தப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் குற்றம் சாட்டுவதுடன் 3 குற்றவியல் சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தி நாடு முழுவதும் வழக்கறிஞர்கள் தொடர் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். வழக்கறிஞர்களின் போராட்டத்திற்கு ஆதரவாகவும் மத்திய அரசு கொண்டுவந்த 3 புதிய குற்றவியல் சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தியும் இன்றைய தினம் அனைத்திந்திய மாணவர் பெருமன்றம் சார்பில் திருச்சி அரசு சட்டக்கல்லூரி முன்பு சட்டக்கல்லூரி மாணவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சட்டக்கல்லூரி இணை ஒருங்கிணைப்பாளர் செல்வி தலைமையில் முன்னாள் மாநில துணைச் செயலாளர் தினேஷ்குமார், மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஜெயலானி, துணை ஒருங்கிணைப்பாளர் நந்தா உள்ளிட்ட ஏராளமான சட்டக்கல்லூரி மாணவ மாணவிகள் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பினர். திருச்சி சட்டக்கல்லூரி மாணவி அனைத்திந்திய மாணவர் பெருமன்றத்தின் அமைப்பு இது ஒன்றிய அரசு புதிதாக திணிக்கப்பட்டுள்ள 3 குற்றவியல் சட்டங்கள் மக்களுக்கு பேரளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது போலீஸ் அதிகாரிகளுக்கு அதிகமான ஆதரவும் மக்களுக்கு முழுமையான எதிர்ப்பையும் தெரிவிக்கிறது. இதுக்கு எதிராக அனைத்து வழக்கறிஞர்களும் நாடு முழுவதும் போராடி கொண்டு வந்திருக்கின்றனர். அதை ஆதரவு தெரிவிக்கும் விதமாக இன்று தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து சட்டக்கல்லூரிகளிலும் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது. புதிதாக உருவாக்கப்பட்ட 3 குற்றவியல் சட்டங்களில் பொறுத்தவரை ஒரு போராட்டத்தில் ஈடுபடவோ இல்லை ஏதோ ஒரு இது பண்ணால் கூட அவங்களுக்கு இது எப்படின்னா எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக ஜனநாயகத்தை முற்றிலும் எதிர்ப்பதாக இது சட்டமானது உருவாக்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு தனி மனிதனுடைய அவருடைய உரிமைகளை பறிப்பதற்காகவும் இச்சட்டமானது உருவாக்கப்பட்டு வந்திருக்கிறது. ஒன்றிய அரசு கொண்டு வந்த புதிய 3 குற்றவியல் சட்டங்களின் நோக்கங்களை மற்றும் திரும்ப பெறுமாறு அனைத்து மாணவர்கள் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.